ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஜே நேஷனல் பார்க் பண்ணுக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஐ திங்க் வந்து தேர்டு பிக்கஸ்ட் பார்க்குன்னு இருக்கு தோணுது. வாங்க போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பான்னு டிக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயினராக இருக்குது. அது ட்ரெயினராக எப்போ ஒன்று இருக்குது தெரியல. பாருங்க, லாஸ்ட்டில் பார்க்கிங்க்கு பாருங்கள். ஒன்னே பார்க் இருக்குங்க தருது. 2 dirhams டிக்கெட்டு. ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, என் தம்பி அவங்க திரும்ப போயிட்டு இருக்கான். இது ஒரு இல்லைன்னா நான் போகிறேன். என் அப்பா வந்து நான் ஜாலியாக போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது கொண்டே இருக்குமா எனக்கு பயமாக இருந்துச்சு. அது எங்கள் அப்பா நல்லா வீடியோ இருக்குறாங்க. எங்கள் அப்பா பாட்டு படித்து இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் பார்க் இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். தம்பி பாருங்க, எலுக்கும் சாட்டம் ஓத்துறான். நான் எலுக்கும் இங்க பாருங்க, இப்ப தம்பி ஸ்லைல போறான். இதுதான் எலுக்கும் ஜன்னா. ஓகே, பாருங்க எவ்வளோ படிச்சுட்டா இருக்குன்னு எல்லாமே இருக்கு. பார்க்க ஒரு கேசல் மாதிரி இருக்குங்க. போயிட்டு கேசல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. பாத்தீங்களா எப்படி இப்போ என் தம்பி நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தா. எல்லா பிளேசஸ் இருக்குங்க. என்ன இன்னும் நிறைய நடக்கணும். இன்னும் கொஞ்சம் நிறையா பார்க் இருக்கு தெரியல. அதுக்காக நான் பிகிய விளையாண்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். பார்த்தீங்களா, நான் பெரிய சீசல் போக போகிறோம். உங்கள் எல்லோ கலருங்க தெரியல. அது சீசல் நான் போக போகிறேன். சீசல் கிடையாது, ஸ்லை சீசலா. ரொம்ப பயப்படுறான். பார்த்தீங்களா, நான் போயிட்டே இருந்தேங்க. பார்த்தீங்களா, என்னாச்சும் ரேப்பு மாதிரி இருந்துச்சு. எனக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தேன். என் தம்பி அதுக்கு மேலே பயந்துட்டான். பயப்படாதுங்க நடிச்சிருந்தேன். இங்கே பாருங்க, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம். ஏதோ பார்க்க ரோடு மாதிரி இருக்கு. ஏதோ என் தம்பி நாளாக ஃபர்ஸ்ட் போயிட்டு என் தம்பி செகண்ட் போயிட்டு இருக்கா. பை பாய், ஹவ் கிரேட் டைம் சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு போயிட்டேன். இங்கே வாடா, டேய் இங்கே வாடா அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே பாய் அப்படி உள்ளே போயிட்டேன். அப்படி தம்பி உள்ளே போயிட்டா. ஓடிட்டு இருந்தேன். பாவம் தம்பி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கான். அதிங்க அப்படி சொன்னாங்க. அதிங்க ரொம்ப டென்ஷனா. நான் ஓடிட்டு இருந்தேன். பிடிக்க முடியாதுடா. என்ன இங்கே போல நம்ம அண்ணா பிடிக்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பயமா இருக்கு. இதை கொஞ்சம் போயிட்டு இருக்கடே அப்படி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு ரொம்ப பயமாக நான் எங்கோ போயிட்டேன். என் தம்பி இன்னும் பயந்துட்டு கொல்லியா இருக்கா. பயனா கொல்லி. அப்படி நான் நம்ம 2 பேரும் தான் இருந்தோம். என் தம்பி அவங்க தீங்கிட்டு போயிட்டு இருந்தா. எவ்வளோ ஸ்லோ வந்துட்டாங்க பாருங்க. நான் அவங்க திருக்கி வெயிட் பண்ணி வச்சு இருக்கேன். ஏன்னா தம்பி இன்னும் பிடிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, மண் வச்சு கேஸ் வேலை எடுத்துருக்கான். மண்ணடா ஜஸ்ட் வருடா வாடா அப்படி சொல்லுட. அப்போ தான் அடிக்குங்க. இதோ தம்பி திரும்ப விளையாண்டுருக்கா. கீழே படுக்குடா. திரும்பி அப்படி பண்ணிட்டே இருக்கா. திரும்பி கீழே படுக்கடா அப்படி பண்ணிட்டே இருக்கான். இவன் என்ன கட்டிட்டு இருக்கான்னு வரைக்கும் ஒன்றும் பிரிய மாட்டேங்குது. நான் கால் கத்திட்டு போனோம். இவனா கத்திட்டு இருக்கா. இவனே பேசுறா. நான் கோயில் கத்திட்டு இருக்கணும். இவங்க ஒன்று தெரியல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனால் நான் காலையில் கத்துறேன். என் தம்பி எல்லாம் மண் எடுத்துட்டு இருக்கா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிடுங்க. பெல் அடிங்க. பாய். கம்பி இப்போ இது ஹார்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கிறான்னு அடியே அவன் விளையாண்டு இருக்கான். இந்த ஒரு நானே படிச்சு அதில் எல்லாம் கள்ள அன்னைக்கு எல்லாம் கலை செய்தி. பை பாய்.